2 ஓகே ஆத்மிகா ஒரே லெவல்ல போக மாட்டேங்கிறீங்க. ஒரே லெவல்ல ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்டு தான் அங்கே கேட்குறேன். ஓகே ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் டு டீபங்க் வித் விஜய். உலக கண்ணாடி தெரியுது. இன்னைக்கு நாங்கள் வந்து சரி இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நாங்கள் வந்து தளபதியை பார்க்க வந்திருக்கோம். சந்தமாக சொன்னாதான் கேட்கும். ஓவர் லேட்டிங் ஆகும். சொல்லு. ஆமாம், இந்த ரூட்டில் தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த இதில் தெரியல என்ன ப்ராப்பராக. அது என்னமோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். கீழே கம்மி. என்னது இது? இதுதான் இந்த பார்சல் எடுத்துகிட்டு வந்தியா? என்னமோ வச்சுருந்தா தெரியலையே. எப்போ வாங்குறதே சொல்லல. உனக்கு நம்மள எப்போ டிவிக்கு இல்லைனாலும் சரி நம்ம எல்லாரும் சேர்த்துருப்போம் அப்படின்னு. ஓகே எல்லாரும் இப்படி காமிங்க. இப்படி காமிங்க. உனக்கு இங்க எங்களெல்லாம் சாவடிப்பா ஒன்னொன்னு சொல்ல இல்லை சொல்லி இந்த மூஞ்சி தான் பாருங்க எல்லாரும். நாங்கள் எது சொன்னாலும் அப்படி இப்படி தளபதியை சொல்லலாம் பண்ணலாம்னு சொல்லுவோம். அதனால இவரை நம்ப கூடாது. இவன் வந்து பிளாக் கொஞ்சம் நிறைய வாங்கணும். வாங்கிட்டு நான் சொல்றேன். வாங்கிட்டு சொல்றேன். எடுத்து பண்ணுவேன். வாங்கிட்டு ஓட்டுவேன் போட்டுருவேன். அவ்வளோதான். இந்த எலெக்ஷன் ஜெயிச்சாதான். அதனால நாங்கெல்லாம் ஹலோ ஹம்து டிவி. அதனால நான் வந்து சொல்லலே சொன்னேன். நான் வந்து ஒரு ஃபேன் பேஸாக தான் நான் வந்து பார்க்க வரேன். நான் வந்து ரெண்டு எல்லாம் பார்க்குறது இவரை நம்பக்கூடாது. நான் நம்ப மாட்டேன். அதனால நாங்கள் இப்போ கிளம்பி வந்திருக்கோம். இந்த ரூட்டில் தான் வருவாங்க. அப்புறம் அந்த சைடு போனால் நம்மளுக்கு தெரியும் என்னது. நம்ம போய் பார்ப்போம். என்ன உலக கால் சுடலையா? அப்படியா? விஜய்க்காக ஒரு ஆள் செருப்பு போடாமல் நடந்து வர்றாங்க. அது காலில் கல் குத்துது, வெயில் படுது. ஒரு ஆள் வெயில் பட்டாலே வெளியில் வரமாட்டாங்க. நாங்கள்லாம் செப்பல் வேண்டுதலாம். பால் குடம்லாம் தூக்குவாங்கலாம். ஆமா, இது ஊர்ல வந்து பால் குடம். அது யாருக்காக தூக்குறீங்க? அது வந்து எனக்காக தூக்குறேன். நம்ம பங்கு கிட்ட போயிடுவோமா இல்ல பெஸ்ட் பங்கு கிட்ட போனா உள்ள போக முடியாது. அதுக்குள்ளே என் பேண்ட் போச்சு. கால் ஆல்ரெடி காலு பிரச்சனை. உனக்கு தேவையா? இப்ப 2 பேர் போய் செருப்பு வாங்க போயிட்டாங்க. காலு பயங்கரமா சுட்டானா எடு மூஞ்சிய காமி. இல்லக்கா எப்பவே போறது காலேஜுக்குலாம் சுடாது எடுத்து பயங்கர ஹீட்டு சூடு சுட்டோன்னு கிளம்பியாச்சு. அதாவது நடக்க முடியல. அப்புறம் 3 hours 4 hours நிற்கிற மாதிரி வேற இருக்கும். உலகு செருப்பு இல்லாமல் நாங்கள் வாங்கிட்டு வர சொல்லிட்டு 2 பேர் வாங்கிட்டு வர்றாங்க.
அது 2 மாசம் போனஸ். தேங்க்யூ. இங்கே பூவெல்லாம் போட்டிருக்கு, காமிங்க. எடுத்து போடு போடு போடு. Wait a minute. ஊர்ல வந்து பால் போடும். தெரியாம பண்ணிட்டா சொல்லிருக்காங்க. இல்ல நான் போவேன் அப்படின்னு வந்திருக்கா நீ. இல்ல கடை போய் போடாம தாக்க போவேன். இந்தாங்க ஃப்ரூட்டி பீப்புளுக்கு ஃப்ரூட்டி. டயர்டான அது வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பேனா. எங்களுக்கு மாசம் ஐயா அந்த அம்மா கூட சொன்னாங்க போய் வாங்கிட்டு வாங்கப்பா பூவை வாங்கிட்டாங்க. நாங்க வைக்கப்பட்டு போட சொல்லியா? அவங்க வண்டியில போய் கொடுத்தாங்க பூவா மூட்டை மூட்டை. வாங்க வேண்டியதானே. நாங்க கொஞ்சம் வெக்கமா இல்ல அவங்க அங்க போயிட்டாங்க. அந்த அம்மா கூட சொன்னாங்க வாங்கிட்டாங்கப்பா கொட்டுறதுக்கு தான் கேக்குறாங்க அப்படின்னு. நம்ம சரி. இங்க போட வண்டியில வந்து வாங்க வாங்கனா வாங்க வருவோம். ஆமா இந்த பூ தனியா வந்து ரேவதி எங்கனா இருக்காங்க அப்டேட். தினேஷ் நான் கேட்கணும். அது அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுவோம். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து எங்களுக்கு படம். இது வந்து எங்களுக்கு ஏதோ கான்செர்ட்டா என்ன சொல்றது திருவிழா மாதிரி இல்ல. ஆமா சென்னை போய் பார்க்கணும் ஒரு கான்செர்ட்னா இங்கே பார்க்கணும். ஆமா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் எல்லாம் வந்து நம்ம ஷூட்டிங் ஷூட்டிங் எங்கள் ஊரில் நடத்திருக்காங்க. ஆனால் நாங்கள் இல்லையே பார்க்குறதுக்கு. அந்த மாதிரிலாம் போனால் தான் பார்க்க முடியும். இப்போ ஓப்பனாக வரையில் வந்து இந்த சான்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால நிறையா கூட்டம் வருது. ஃபேன் பேஸாக தான் நிறையா கூட்டம் வருது மோஸ்ட்லி. கூட்டத்தை பார்க்கணும்னே கட்சிக்காக இப்போ என்னமோ ஃபேன் பேஸாக வர்றேன்னு சொன்னால் இப்போ உடனே கட்சிக்காக வர்றாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் பயங்கரமான தீவிர ஃபேன். ஓட்டு போட வரல. நான் 2 நாள் ஆச்சுட்டு இருக்கு. இந்த ஃபாரின்ல இருந்து ஓட்டு போட கிளம்புறாங்க இல்ல. அவங்க வீடியோவா அனுப்புறேன். அதுதான் அனுப்பிச்சிட்டு என்ஜாய் பண்ண. நீயே வரல 2 தடவை நான் அனுப்பிச்சுட்டு ஜெர்மனில இருந்து வர லண்டன்ல இருந்து வர வீடியோ போட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு அனுப்பிச்சிட்டு இது பேசுறா இருக்கேன். ரிவர்ஸ் பண்ணு. என்ன சித்ரேல் கண்ணு வேர்க்குது போல. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் ஆளுமையினர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஆசைன்னு ஒண்ணு இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நடக்கும். எதுவா இருந்தாலும் நடக்கும். வரப்போறாங்க. வேணும்னா மாலையை தூக்கி போடுற மாதிரி உடனே நாங்க தூக்கி வீசுறோம். அப்புறம் கேட்ச் பிடிக்கிறாருன்னு பாப்போம். ஐபிஎல் அவரை தருங்க. நான் இன்னைக்கு நான் சிஎஸ்கே சட்டை போட்டு வந்துருக்கலாம்பா. மறந்தே போயிட்டு போடுறது எதுக்குமே அதை போட்டுருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் கூட்டத்துல. பக்கத்துலயே உள்ள வீடு அது உங்க கட்சி இல்லம்மா. அது உங்க கட்சி இல்ல. அது உங்க கட்சி இல்ல. யாராச்சும் தடுக்க முடியுமா? குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா கீழே எல்லாம் விரிச்சு காமி. இது எனக்கு தலையில யாராச்சும் வச்சு விடுங்களே அழகா. தடுமாறி ஓட்டிட்டு வராங்க. இதெல்லாம் தேவையாங்க? ஐயோ சைக்கிள் ஓட்டுறாங்க. ஐயோ சார் நாங்க கேரவன்ல பாப்போம்ல எதிர்பார்த்தோம். இப்ப சைக்கிள் வராங்களே. சைக்கிள் வந்து நாங்க எப்படி பாக்குறது? பாருங்க
குழந்தைங்க உங்களுடைய செயின்லாம் பத்திரம், செயின் பத்திரம். அந்த துப்புரா வந்து கழுத்துல போட்டுக்கீங்க. அது கொஞ்சம் லேட்டாக வரும். அந்த பூலாம் போடுறாங்க. ரேவதி கத்தனதா பாத்தியா? அப்படியே ரொம்ப கச்ச கச்சன்னு இடிச்சுக்கிட்டுலாம் பார்க்காம ஸ்மூத்தா போயிருச்சு. அதுக்குள்ள பேசிட்டேன். ஐயோ பார்த்துட்டு நான் தானா அதை பார்த்து நீ தானா நீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்புவானா சரி, ஏதோ ஒண்ணு பார்த்தாச்சு. எந்த லெஃப்ட் ரைட் எப்படி வேணாலும் போங்க. போட்டோ கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் ஆயிருக்கிறது எடுக்கல. ஐயோ நானே எங்க பார்த்தாரு ரெண்டு பேரும். ஐயோ எங்க ரெண்டு பேரும் பார்த்தாரு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எக்ஸைட்மெண்ட் நான் பார்த்தேன். நான் என்ன அங்கிட்டு இருக்காங்க ரெக்கார்ட் பண்ணலையா? நீ என்ன ரெக்கார்ட் பண்ணலையா? அங்க யாராவது ரெக்கார்ட்
ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க பாரு. அந்த அவங்க எடுத்தாங்க. அவருமே பண்ணலையா? அது ப்ராசஸ் ஆகி லேட்டா இருக்குது பயந்துருச்சுங்க. இல்ல இதான் லாஸ்ட் ஒரு செகண்ட் அங்க எடுத்துட்டு நான் கத்திக்கிட்டு இருக்கேன். அது கிளிக் பண்ணிருச்சுக்கலாம். ஆனா அது லோட் ஆகும்ல, கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகும்ல, அதனால எடுக்கலன்னு கவலைப்பட்டு இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தா ப்ராசஸ் ஆகி கிடக்குது. எல்லாமே பதட்டத்தில் மைக்ரோ வீடியோ. ஓ பதட்டத்தில் கவலைப்படாதீங்க. ஆனா நான் இப்பயே அனுப்புவா இல்ல வீட்டுக்கு போய் நல்ல குவாலிட்டில அனுப்புவா? நல்ல குவாலிட்டில. அப்புறம் நாங்க எங்க சேனல் ஒன்று வச்சிருக்கோம், அதே அனுப்புற அது ஃபுல்லா வரும். அவங்களே எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் ஒர்க் பண்றோம். இல்லையா? சரி பேசுறேன். ஸோ அட் லாஸ்ட் அது இருக்கிறாரு. இப்போதைக்கு அந்த வீடியோ அமைச்சிருக்கேன். இப்போதைக்கு ஐயோ ரேட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ அட் லாஸ்ட் நீங்கள் வீடியோ எடுத்துட்டு அங்கே ப்ராசஸ் ஆகி வருது. வா நின்று வா. இதே ஒரு வாரத்தை நாங்க எதிர்பார்க்கல. உங்க 2 பேரோட ஓவர் எக்ஸைட்டடா இருக்கிறது. இல்ல நான் வந்து வீடியோ எடுத்துட்டே ஓடி வந்தேன்னா வீடியோ எடுக்கிறேன்னா ஒரே மன உளைச்சல்ல இருந்து அது எனக்கு ஒரு ட்ரோமா மாதிரி இருக்கும். ஐயோ எடுக்கலையே மறு அடுத்த வீடியோ கிளிக் பண்ணா இருக்கு. தொண்டையே மாறிடுச்சு. அது எப்ப இது வந்து இன்னொன்று என்னன்னா அது வந்து இவ்வளோ நேரம் வருவாங்க பார்க்காம இருந்துச்சு. இது வந்து ஐயோ இங்க பாரு, இங்க சந்தோஷம் பொறுக்கவே இல்ல. ஆத்விகாவோட ட்ரிபிள் குவாட்ரிபிள். இவன் தான் வந்து இந்த கட்சிக்கே ஒரு தொண்டை மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து. ஆனா நான் தான் சொல்றேன், நான் வந்து ஒரு கட்சி ஆளா வர்றேன். நான் வந்து விஜயை பார்க்கணும்னு தான் வந்தேன். சின்ன பிள்ளைல இருந்து எவ்வளோ பெரிய ஆக்டரு அது பார்க்கணும்னு வந்து. ஆனா இது வந்து எனக்கு டபுள் தான் பார்க்க எனக்கு ரேவதிக்கும். சரி சந்தோஷம் இல்ல? இது வந்து வெரி ஹாப்பில. நீனு எங்க மூஞ்சி ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு ஹாயாச்சு கிடைச்சிச்சு. ஞாபகம்லாம் இருக்காது. அது நம்ம மண்டையில உங்க கட்சியதான் வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிருக்கேன். இவன் தான் சொன்னா அப்போ ஒரு வாங்க ஓடிடும். அப்ப நான் சரி அங்கிட்டு வர ஒரு குரூப் எடுத்து வா ஓடிடுவோம். 2 பேரும் ஓடியாச்சு. உங்களெல்லாம் கூப்பிட்டாடிங்க போவாங்க. நான் த்ரிஷா கூப்பிடுறேன் போகாதடி வரக்கூடாது போலன்னு நான் அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஸோ இத்துடன் இந்த அருமையான vlog முடிவடைந்தது. தளபதி விஜய் பார்த்த vlog லைவ்ல வந்திருக்கோம். லைவ்ல வந்துட்டீங்களா? அப்பா பார்த்திருப்பாங்களே. அம்மா பார்த்திருப்பாங்களே. இது கேளு. தெரியல அம்மா பார்க்கல போலே. லைவ்ல எல்லாம் வந்துட்டீங்க. யார் சொன்னவங்க சொல்லு. அதான் டாலர் கேட்டிட்டு இருக்க சொல்லு. லைவ்ல வந்தோமாடாங்க கத்துன கத்து. இது என்ன சேனலுக்கு ஆரம்பிக்கும் இப்படி சொல்றாங்க. CNN டிவிக்கு சேனலா? சீல ஆரம்பிக்குமா? சீல என்ன சேனல் ஆரம்பிக்குது? சீல ஒரு சேனலா? அதான் கேக்குறேன். இவங்கெல்லாம் ஐடி கார்டில் காமிடா. ஓகே. என்னென்ன வேலை பார்த்தேன் இன்னைக்கு? என்ன முன்னாடி போய் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அப்பா வாங்கப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா. vlogடா யூடியூப் சேனல் சொல்றா. நமது சின்னம் மூஞ்சில என்னமோ அப்ப இருக்க பூ மீட் பண்ணியாச்சு. எல்லாம் மீட் பண்ணியாச்சு. நமது சின்னம். ஆமா நாங்களும் பார்த்தாச்சு. இந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் நான் டீ கடைக்கிட்ட. கூட பார்த்துருக்கலாம் போல நல்லா. ஆமா முன்னாடியெல்லாம் முன்னாடி இப்படி தலை சிலை இங்கே நிற்கிறோம்னு அங்கிட்டு வந்துட்டு திரும்பி போயிட்டாரா? ரவுண்டான அப்படியே சுற்றிட்டு கிளம்பிட்டாப்புல. சரியான கூட்டம் ஆத்தாடி. இங்கே நான் 2 தடவை ஸ்லோவாக வந்தாரா போகும்போது வரும்போதும்? சைக்கிள் வந்தார் பார்த்தீங்களா? அது பார்த்தோம் லைவ்ல அந்த சைடு பேக்கரி தாண்டோன்னே கோர்மே தாண்டோன்னே. சரி ஓகே நல்லது. பாய் பாய். கிளம்பியாச்சா? அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான். நான் வரேன், எனக்கு வேலை இல்லை. அப்படியா? லீவா? ஓகே. ஏன் வெக்கப்படுற? இல்ல இல்ல எனக்கு ஓட்டே இல்ல. அவங்க பாவம் ஒழுங்கா பார்க்க முடியலையா? அவங்க எல்லாம் சிலைக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்களாம். வந்து நின்று பேசுவாருன்னு நம்ம நல்லா பார்த்தோம். இங்க 2 தடவை அதுவும் செருப்பு மிஸ் ஆனதுக்கு காரணம் இப்படி பாத்தீங்களா? அவங்க எல்லாருக்கும் கரெக்ட்டா செருப்பு மிஸ் ஆகல. அது வேணும்னு விட்டுட்டு வந்து நான் போட்டு வராது. கும்பிட்டுக்கங்கப்பா, கும்பிட்டுக்கங்க. அவங்க தான் சாமி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க.
ஓடுறோம் பாரு நடு ரோட்ல. அது நான் சொல்றேன். பூவெல்லாம் அப்படியே கிடக்கு, தூக்கி கூட சில போல. இவர் பையில வச்சிருக்காங்க. அதுதான் இதுதான் கொடுத்தாங்க. எடுத்துக்கிறேன். ரைட்ஸ் மட்டும் ஓப்பன் போடுறோம் இல்லை. ரப்பு பண்ணுறது ஊருக்கால பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் பூவெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். என்னது பேசலை இது கடைசியில் பேசலை. பேச முடியாது. ஸ்பீக்கர் மாட்டினதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு ஹலோ கூட சொல்லலையோ. இங்கிட்ட பாரு, இந்த சைடு ஃபுல்லாக அடைச்சி வச்சிருக்காங்க. தண்ணி இங்கிட்டலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரூட்டில் வருவாங்கன்னா இவங்க கொடையை எங்கிட்ட வச்சுட்டாங்க. அப்போ இந்த ரூட்டில் வரவே இல்லையே. முன்னாடியே வச்சுருப்பாங்க. இண்டிகேட்டர் போடு. இங்கிட்ட வரட்டும். நல்லா இருக்கும். வெயில் இருந்து எனக்கு சளி பிடிச்ச மாதிரி ஆகும். ஸ்வீட் எடு கொண்டாடு மாதிரி கொண்டாடிட்டு ஸ்வீட் எடுக்கிறீங்களா? எவ்வளோ பேர் பயங்கர தீவிர ஃபேனாக இருப்பாங்க. அந்த அவங்களெல்லாம் கிடைக்காது. இந்த இதாக இருக்கு. நாங்கள் சும்மா வந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து 2 சான்ஸ் கிடச்சிச்சு. ரிட்டர்ன் வந்து யாருமே எதிர்பார்க்காம நடக்கிறதா நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்தோம் நாங்கள் ஒன்று எதிர்பார்த்து சும்மா பார்க்கணுன்னு. பட் ஆனால் இங்கே மக்களுக்கு ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. சரி, இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அப்புறமா பேசுவோம். ரேவதி வந்து அவளோட பாப்பாவை வந்து பிக்கப் பண்ண போறா. அது சாப்பிட்டாங்க போது என்னடா பண்றீங்க அப்படின்னு. தூங்கிருச்சோ? நல்லா தூக்கம். அங்கேயே படுத்துச்சு. ஆத்விகா ஆத்விகா என்ன தூங்கிட்டியா? ஏப்பா தூங்கிட்டியா? யூனிஃபார்ம் இல்லையா இன்னைக்கு? யூனிஃபார்ம் போட்டு போனேன், ஏதோ ஈரமாயிடுச்சான்னு தெரியல. ஓ என்னப்பா வேற குஷியா இருக்கா? எல்லாரும் வந்திருக்காங்க உன்னை ரிசீவ் பண்ண. எல்லாரும் வந்துருக்காங்க பாரு கூட்டி போறதுக்கு. என்னப்பா தூக்கி எந்திரிச்சு. ஆனா சிரிப்பு வந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்கு போவோமா? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஓகே, vlog-ஐ இத்துடன் நாங்கள் முடிக்கிறோம். பாப்பா இங்கே பாரு. ஹாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லல. ஓகே, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? லாஸ்ட்டாக ஒரு தடவை வச்சு சைல்ட்ஹுட் ஹீரோ நான் வந்து பார்த்துட்டேன். அது எங்களுக்கு சைல்ட்ஹுட் ஹீரோ. ஓகே பாய்.
ஓகே மீண்டும் நெக்ஸ்ட் vlogல் சந்திப்போம் பாய்.